சிவயோகம் ரெண்டையும் பற்றி பேசினார். திருச்செங்கோட்டு சுவாமியை பற்றி பேசினார். இதில் யார் நன்றாக பேசினார் என்று முடிவெடுக்க நம்மை விடவில்லை. கம்ப்ளூடிங் ரிமார்க்ஸ் தான் போட்டிருக்கு. ரிமார்க்குங்கிறது மார்க்கை பற்றி போட்ட போல ரிமார்க் போடுற போதுதான் சங்கடம். இதில் நாம் எல்லோரும் பெண் பிள்ளை ஆண் பிள்ளை என்று பிரித்து அவமாயி சிவமாயி என்று பேசினார்கள். ஒரே ஒருவன்தான் ஆண் பிள்ளையாக இருப்பவன், அவன்தான் முருகப்பெருமான். ஏனென்றால் நெற்றிக்கண்ணிலிருந்து சிவனுடைய தனிப்பெரும் ஞானமாக திகழ்ந்தவன். அறுவர் பயந்த ஆரமர் செல்வ என்று பாடினாலும் சிவனால் கொடுக்கப்பட்டு முதத்தலைவர் முடுபோது என தீக்கடவுள் சீத பகீரதிக்கே சென்று போது சற்று அன்னவளும் கொண்டமெதற்கு ஆற்றாள் சரவணத்தில் சென்னியை கொண்டிப்ப அப்போதுதான் பார்வதியை பார்க்கிறாள். அந்த குழந்தைகள் விளையாடுவதை பார்த்து அந்த உடம்பு 6 உடம்புகளை ஒன்றாக எடுத்தணைத்து கந்தன் என பெருவனிந்து உச்சி மூந்து மெய்யாரும் ஒன்றாக மெழுவித்து மலைப்பால் அகத்துள் மகிழ்வூத்தளித்து கந்தன் என்று பெயர் எடுத்தார். அந்த உரு இறைவன் தான் ஆண்மகனாக தோன்றியவன். அதனால் அதற்கு அவமாகி சிவமாகி எதுவுமே தெரியாது. அவயோகம் சிவயோகம் ரெண்டும் ஒன்றுதான். திருச்செங்கோட்டிலே அனுபூதியை பாடினார் என்று ராமமூர்த்தி அவர்கள் சொன்னார். திருச்செந்தூரியும் பாடிவிட்டார். குலிசாயுத புஞ்சரவ சிவயோக தயாபரனே. அந்த குலிசாயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவன் திருச்செந்தூரில் ஒன்றுதான் இருக்கிறான். நீ எனக்கு என்ன தர வேண்டும்? கரவாகிய கல்வி உலா கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருளை துறையும். இந்த கல்வி வித்தையை வைத்துக் கொண்டு ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஒரு வித்தையை, இந்த உடம்பிலிருந்து என்னை பிரித்துக் கொள்ளும் தத்துவத்தை எனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்றால் நான் யாரிடம் சென்று கேட்க தயாராக இல்லை. இரவா வகை அசனமிடுவார் தங்கள் மனைகள் வாசல் தோறும் நின்று அனுதினமும் நான் உழன்று அழிவேனோ மாட்டேன். ஆகவே இந்த தத்துவமாகப்பட்ட கல்வியை, எந்த கல்வி என் செவிகளிலே புகுந்த பின்னே இருதயத்திலே நிலைத்து நின்று என்னை நான் மறந்து உன்னையே நினைந்து ஊற்றெடுக்கும் கண்ணீரால் உடம்பெல்லாம் நனைந்து நனைந்து என் செல்வமே அறுவர் பயந்த ஆரமர் செல்வ ஆள்கழு கடவுள் புதல்வ மாமரை மறைமகள் மகனே மாற்றார் கூற்றே வெற்றிவே ஓர் கொற்றவச் சிறுவ ஏழென சரித்திர பழையோர் பிழவி என்று உன்னை யான் அறி அளவையின் ஏற்றி என்னால் முடிந்தவரை நான் உன்னை சொல்வதற்கு எனக்கு வல்லமை இல்லை. 1000 நாவடைத்த ஆதிசேஷனாலும் ஆகாது என்பதால் யானறி அளவையின் ஏற்றி ஆனாது நின்னளந்தறுதல் மண்ணுயிர்க்கு அருமையின் நின் அடி உள்ளி வந்தன. உன் அடியை தேடி வந்தன. அங்கு இயல் இசையில் உச்சித வஞ்சிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி துழலாது. ஏனென்றால் உயர் கருணை புரியும் இறைவன் கையிலை மலையனைய செந்திப்பதி வாழ்வு. அவன் மலையானையாக போயிருந்தாலும், இந்த உணர்ச்சி வசமாகப்பட்டது மலையானையாக போனாலும், கரிமுகவன் இளைய கண்ட முருகன் கூப்பிட்டவுடனே அந்த யானை வந்தது. கரிமுகவன் இளைய கண்ட பெருமாளே என்று பாடியவர். முருகன் கூப்பிட்டவுடனே வள்ளிக்கு திருமணம், இந்த ஆன்ம வள்ளிக்கு திருமணம் புரியும் முருகனோடு ஒன்று சேர ஒன்று நின்றவர் கரிமுக பெருமான். அப்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த சித்தமானது வெளியே செல்லாமல் ஒரு இடத்தில் ஒருங்கி நிற்கிறது. அவர் நவநீதத்தை பற்றி சொன்னார். வான்கடல் கலைந்து முன்னோர் 11 குடங்களில் நிறைத்து வைத்தார். ஒரு முன்னோர்களெல்லாம் ஒரு நிறைய பால காய்ச்சி குடங்களை நிறுத்தி வச்சிருக்கார். படந்தனூர் வேதாந்தம் பார்க்க ஒண்ணாதவர்க்கும் கடைந்த வேதாந்தம் என்ற நவநீதத்தை கொடுத்தார். அவன் குருவை நோக்கி போகிறான். குரு அவனுக்கு உபதேசம் செய்கிறார். இதில் யார் சிறந்தவர், யார் நன்றாக சொன்னார்? இந்த கண்ணப்பனை பற்றி சொன்னார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னையும் வண்ணப்பணித்து வா என்ற வான்கருணை. அந்த கருணையிலே எல்லாம் மறைந்து போகிறது. இந்த சரீரம் மறைந்து போகிறது. இறந்து விட்டதே இவ்வுடம்பு. பரமாயிருக்கும் அதீதத்திலே இந்த அருணகிரியாரே சொல்கிறார்.
கரத்தில் வைத்து பெருமானை இடத்தில் வைத்து உலகமீழும் பெருமானை பேசக்கூடாது சொன்னார். பேசாத நாள் மௌனமா இருக்கணும். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொல்லிவிட்டார் அவர். பேசிக்கின்றே இரு. பேசணும்னா பேசி பரவாயில்லை. ஆனா பேசுவது பெருமானுடைய பெருமையாக இருக்கட்டும். கேட்பது உன் பெருமானுடைய ஒரு நாமத்தினுடைய பெருமையாக இருக்கட்டும். நீ செய்வது பெருமானுடைய சேவையாக இருக்கட்டும். அப்பொழுது உன் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி செய்கிறார். ஆகவே பேச வேண்டியதுதான். பேச வேண்டிய பொருளை பற்றி பேச வேண்டும். யார் நன்றாக பேசினார் என்று கேட்டால், ஒரு சுவாமிகள் தவசிலே உட்கார்ந்திருந்தார். தம் சற்று கலைந்தது. அப்பொழுது இருவர்கள் அங்கே வந்து சேர்ந்தார்கள். ஒருத்தரை ஒருத்தர் அடித்துக் கொண்டார்கள். இவர் அவரை அடித்தார், அவர் இவரை அடித்தார். போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிருக்கு. யார் யாரை அடித்தார்கள்? அவர் எதற்கும் பதில் சொல்ல மாட்டார். சிவம், அவ்வளவுதான் அவர் சொல்லுவார். கோர்ட்டிலே கூண்டிலே ஏற்றி சுவாமிகளை கொண்டு நிறுத்தி விட்டார்கள். சுவாமிகள் நீங்கள் தான் பதில் சொல்லியாகணும். யார் யாரை அடித்தார்? இச்சிவம் அச்சிவத்தை சிவா, இச்சிவம் அச்சிவத்தை சிவசிவா, இச்சிவம் அச்சிவத்தை சிவசிவ சிவா, அச்சிவம் இச்சிவத்தை சிவசிவ சிவா, இச்சிவமும் அச்சிவமும் சிவசிவா சிவசிவான்னு சொல்லி. அது யார் நன்றாக அடித்தார்கள், யார் அடிக்கவில்லை என்று தெரிந்துவிட்டது. அதுபோல் நான் இவர்களிடையே பேசி இருவரையும் பேச்சினை கேட்டு மகிழ்ந்து அகமகிழ்ந்தாலும் அருணக பெருமான் என்ன சொல்லிவிட்டாலும் தான் வளபாவி வாய்ந்த கீரனுக்கு உகந்து உன் திருவாயின், நான் சொல்லல, வளவாமை சொற்பிரபந்தமுள கீரனுக்கு உகந்து உன் திருவாயின் இலக்கண இயல்போதி அடிமோனை சொற்கணங்கம் உலகாமுவப்ப என்று உவந்து அளித்த பெரியோனே என்று அவரே நக்கீரர்கள் திட்டித்ததேனர். கேட்டு கேட்டு பழக்கம் இல்லாத செவிக்கு எல்லாம் புதுவம். இவர் சொன்ன தத்துவங்கள், அவர் சொன்ன முத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் அருணகிரியார் நக்கீரர்கள் திட்டித்ததே என்று சொல்வது மாதிரி இவர் பேசும்போது பார்த்தால் இவர் பேசுவது சிறப்பாக இருக்கிறது, அவர் பேசும்போது பார்த்தால் அது சிறப்பாக இருக்கிறது. கோமுட்டி வெட்டி வந்தியத்தன்மை மாதிரி மகாலட்சுமி எதிர்க்க வந்துட்டா. என்ன பண்றது? யார் அழகா இருக்கான்னு கேட்டா மூதேவிக்கு எதிர்க்க வரா. செட்டியார் பார்த்தார், இவர் வேண்டானா சிரமம், அவள் வேண்டானாலும் சிரமம். அம்மா இங்கிருந்து சத்து நீ அங்கிருந்து போ பார்க்கலாம் என்றால் மூதேவி நோக்கி அவள் போல. மகாலட்சுமி நோக்கி இங்கே வா பார்க்கலாம் என்றார். நீ வருவதும் அழகா இருக்கு, நீ போவதும் அழகாக இருக்கிறது என்றார். இருவருக்கும் மனப்பேதவில்லை. அப்படி ஆண்டவன் பெருமை பேசுகிற பொழுது ஒருவர் பேசும் பொழுது அவர் பேசி உயர்ந்ததாக சொல்கிறது, அடுத்தவர் பேசும் அவர் பேசி உயர்ந்ததாக சொல்வது ஆண்டவனுடைய பெருமையாக இருப்பதனாலே, அது நான் படைத்த வன்மையினாலே அவரவர்கள் பேசும் திறனாலே ஆண்டவனது புகழை பல பேர் பலவிதமாக சொன்னாலும் நினைத்திருப்பது ஆண்டவன் நாமும் ஒன்றுதான். அந்த கருணையிலே நாம் அடிபட வேண்டும் என்றால் நம்ம அவமாயிகள் எல்லாம் தானே ஒழிந்து கொள்கின்றன. நாம் அதை ஒழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன மனம் என்பது பல எண்ணங்களால் நிரப்பப்பட்ட ஒரு வெங்காயம் மாதிரி. ஒரு தோலா பிரித்துக் கொண்டே வந்தால் வெங்காயத்தில் ஒன்றுமே இருக்காது. அந்த எண்ணங்களால் நிரப்பப்பட்ட மனமானது செம்மையாக வேண்டும் என்றால் நாம ஜபங்களினால் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கையிலே கத்தி விழுந்தாலும் முருகா என்றுதான் வர வேண்டும், ஐயோ என்று வரக்கூடாது. மேலே பார்வதியும் பரமசிவனும் சென்று கொண்டிருக்கிறார்கள். கீழே மரத்தை ஒருவன் வெட்டி கொண்டிருக்கிறான். நுனிமரத்தில் இருந்து அடிமரத்தை வெட்டுகிறான். பார்வதியின் மகனாகப்பட்டவன் இறந்து போக போகிறானே, காப்பாற்ற வேண்டாமா என்று பரமசிவனை பார்த்து கேட்டான். அவன் என்னை கூப்பிடவில்லை, நான் போக மாட்டேன் என்றார் பரமசிவன். அப்படி இல்லை, என் மகனை விடக்கூடாது, நான் காப்பாற்ற வேண்டிய கடமைப்பட்டவன். சரி, அப்படி என்றால் உனக்காக ஒரு பந்தயம் வைத்துக் கொள்வோம். உன்னை கூப்பிட்டால் நீ போய் காப்பாற்று, என்னை கூப்பிட்டால் நான் போய் காப்பாற்றுகிறேன் என்று இருவரும் தயாராக இருந்தார்கள். வெட்டியவன் கீழே விழும்போது ஐயோ என்று விழுந்தார். அம்மா என்றும் கூப்பிடவில்லை, அப்பா என்றும் கூப்பிடவில்லை. இப்படி இந்த நான் இறைவனை கூப்பிட பழக்கம் பண்ணிக்கொள்ள வேண்டும். செந்தமிழும் மனப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், வைத்தொரு கல்வி மனப்பழக்கம். இந்த கல்வி என்பது இந்த கல்விதான், புத்தக கல்வி அல்ல. ஆகவே கரவாகிய கல்வி, அது பெரியோர்களுடைய கரவாகி அவர்களிடம் இருக்கிறது. அவர்களிடம் சென்று அவர்களுக்கு சேவை செய்து அவர்கள் பால்
அன்பு கொண்டு பணிவிடைகளினால் தெரிந்து கொண்டு அதை பழக்கி பழக்கி மனத்தினை அடிமை கொள்ளும் அளவு நாம் சொல்லுவதை அதை கேட்கும்படிக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது இறைவனது கருணையாகப்பட்டது நம்மிடம் பள்ளத்தை நோக்கி வரும் குரல் போல ஓடி வருகிறது. கண்ணப்பனுக்கு ஒன்றும் தெரியாது என்றாலும் அவனிருந்த அன்பாகப்பட்டது தன் கண்ணையே இடைந்து அப்பினான். வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லன், மாது சொன்ன சோழால் இளமை துறக்கவல்லே நல்லன், பண்டு தொண்டு செய்து கண்ணிட நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன். இந்த காரியங்கள் நம்மளால பண்ண முடியாது. ஆனால் முருகா என்று சொல்லலாம், அடிக்கடி சொல்லலாம். திட்டுறது கூட முருகாஜா முருகா முருகா முருகான் இருக்கே அப்படி கூட சொல்லிவிடலாம். அப்போ நமது நாவானது அதிலேயே ஊறப்பட்டால் ஆபத்து காலங்களிலும் அது நாவும். இன்றைக்கு அன்றே சொல்லி வைத்த அன்றைக்கு இன்றே சொல்லி வைத்தேன் ஆழ்வார் சொன்னார். ஏன்னா அந்த சமயத்தில் வருமோ வராதோ நச்சிந்து விந்தீதி மாந்தர் ஜெகத்து மயூரம் சுமாரட்சியம் அவையித்தம் புரசித்தி பாடம் ஆயாகி சித்திரம். சீக்கிரம் வா, வெட்டு குத்து என்ற யமதூதர்கள் வரும் பொழுது என்ன உன்னை நினைக்க முடியாத நிலையில கபம் தோழை எல்லாம் கட்டி புறப்படடா என்று வீரம் பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு மனம் ஆண்டவரிடம் ஒன்றும் போதுதான் ஏற்படுகிறது. அந்த அவிரோதமான ஞான சுடவழிவாள் பார்க்க வேண்டும் என்றால் அருணகிரியாரை பற்றி பேச வேண்டும், திருப்புகழை படிக்க வேண்டும், எல்லாருக்கும் காரணமான நாமத்தை ஏற்க வேண்டும், அடியார்களுடைய கூட்டம் கூட வேண்டும். அவர் ஈதலை பற்றி சொன்னார். முருகனை நினைத்துக் கொண்டே கொடுங்கள் என்று சொன்னார். மையில் கதிர்வடி வேதனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் 100,000 கூறு போட்டார். நொய்யில் புலவள வேணும். நொய்யே கொஞ்சம் 10 பைசா 5 பைசா கூட இல்லை, 5 பைசா கொஞ்சம் நெய் கூட கொடுத்துருவோம். நொய்யில் புலவள வேணும் பகிருங்கால் உங்களுக்கு இங்கன் வெய்யிற்கு உதங்க உதவா உடம்பின் வெறுழப்போர் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கு. அது நொய்யில் புலவள வேணும் பகிருங்கால். பகிராத போல என்ன ஆகும், பகிர்ந்தா என்ன ஆகும்? ஈடுதலை சற்றும் கருதேனை போதலிலேனை கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவா. இந்த தொண்டர்களோட கூட்டு வச்சுடு இல்லைன்னா அது பண்ண முடியலையா? தொண்டர்களோட சேர்ந்த உடனேயே நம்மளை அறியாமையே இருக்கும். தாளத்துக்கு இந்த மாதிரி தாளம் தெரியாத விட தாளம் போடும், தலையை ஆட்டும். அவனை தனியா பாட சொன்னா பாட தெரியாது. கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவா கிரவுஞ்சவர்ப்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவி அற இச்சிலை விடுதலைப்பட்டது விட்டது பாச வினை விலங்கே. அப்ப பாசமாகியப்பட்ட வினை விலங்காகப்பட்டது தெரிக்க வேண்டும் என்றால் கெடுதலிலா திருப்புகழ் அன்பர்கள் கூட்டது கூட்டு கண்டாய். அப்பொழுது அன்பு நிறைந்து இருக்கிறது. அங்கு இனங்கள் வேதங்கள் விரும்பி தெரியவில்லை. யார் நன்றாக பேசுகிறார், யார் சொல்கிறார் கேட்பதற்காக நாம் இங்கு வரவில்லை. முருகனுடைய பெருமையை பேசுகிறார்கள் என்றால் அவர் பேசுவதை கேட்போம், பேச்சு கேட்போம். ஆவலோடு வருகிறோம், முருகன் பெருமையை கேட்க வருகிறோம். ஆகவே எல்லோரும் முருகன் பெருமையை பாடி பரவி அதன் வழி நடந்து முருகியவர்களின் கரத்தையும் பலப்படுத்த வேண்டும். இந்த விழாவின் கொடியேற்று வைபவத்தை ஆற்றை பணியை இதழியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் புகழை நமக்கெல்லாம் தினமும் சொல்லி உணர்த்தி கொண்டிருக்கும் திரு புலவர் கீரன் அவர்கள் துவக்க உரை நிகழ்ச்சி ஆரம்பித்து வைத்ததற்கு உங்கள் சார்பிலும் திருப்புகழ் நண்பர்கள் சார்பிலும் நன்றி கூறிக்கொள்கிறேன். திரு ராமமூர்த்தி அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தினார்கள். அருணகிரிய தத்துவ உபதேசங்கள் பலவற்றை தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லி சிறப்புரை நிகழ்த்தினார்கள். அன்னாருக்கும் உங்கள் சார்பிலும் திருப்புகழ் நண்பர்கள் சார்பிலும் நன்றி கூறுகிறேன். வணக்கம். அருணகிரிநாதப் பெருமான் திருப்புகழை உரைத்தவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பகமை ஜெயித்தருளும் இசைப்பிரியா என்று பாடினார் அருணகிரிநாதர். திருப்புகழை படித்தார்கள், திருப்புகழை உரைத்தார்கள், உரைநடையிலே சொன்னார்கள். அந்த பொருளை எல்லாம் சொல்லி நமக்கெல்லாம் தெளிவுபடுத்தினார்கள். ஆனால் முருகன் இசைப்பிரியனாக இருப்பதனாலே அவனுக்கு இசையாலே பாமாலைகளாலே திருப்புகழ் பாடல்களினாலே அவனுக்கு ஒரு அர்ப்பணிக்கும் வகையிலே திருப்புகழ் வகுப்பிலே திருப்புகழ் பயிலக்கூடிய மாணவர்கள், சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இப்பொழுது திருப்புகழ் இன்னிசையை நிகழ்த்துவார்கள். அந்த இன்னிசையை எல்லோரும் செவிமடுத்து
அந்த திருப்புகழை மேலும் ஆர்வம் கொண்டு மேலும் திருப்புகழ் பயில உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். ஆகையினால் எல்லோரும் அந்த இன்னிசையிலே பங்கு கொண்டு அந்த இன்னிசை முடியும் வரையிலே இருந்து அந்த இன்னிசையிலே பங்கு கொள்ளுமாறு உங்களை எல்லாம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.